ஒருநாள் உலகக்கோப்பை 2023 தொடர்ல விளையாடிய முகமது ஷமி அவர்கள் அந்த தொடர்ல அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றிய பவுலராக திகழ்ந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷமிக்கு இடது கால்ல அறுவை சிகிச்சை நடந்தது. இதனால ஒருநாள் உலகக்கோப்பைக்கு பிறகு தற்போது வரைக்குமே அவர் இந்திய அணிக்கு திரும்பல. இந்த நிலையில இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடர் மூலம் நீண்ட காலத்திற்கு பிறகு இந்திய அணிக்காக விளையாட இருக்காரு. முதல் T20 போட்டி பாத்தீங்கன்னா கொல்கத்தாவுல அண்மையில நடந்து முடிஞ்சது. இந்த போட்டியில இந்தியா அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியுடைய 11 அணில ஷமி அவர்கள் கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு ரசிகர்களுமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஆனா ஷமி அவர்கள் இந்த போட்டியில இடம்பெறல. சோ வெளியே பெஞ்ச்ல உட்கார வச்சுட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டியின் பயிற்சியின் போதே ஷமி அவர்களுடைய கால்ல லேசாக மீண்டும் வலி இருக்காம். சோ அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாங்கியபடியே நடந்து கொண்டிருந்தாரு. ஆகையால ஷமி அவர்கள் இந்த தொடர்ல இருந்து வெளியேறுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி சமூக வலைதளங்கள்ல இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் சாம்பியன்ஸ் டிராபி இருக்கு. இந்த போட்டியை விட அதுதான் முக்கியம் அப்படின்றதுனால ஷமிக்கு கண்டிப்பாக ஓய்வு அறிவிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு வருது. இந்த T20 போட்டியில அவர் விளையாடலனா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, நேரடியாகவே அவர் சாம்பியன்ஸ் டிராபில விளையாடலாம் அப்படின்னு கிரிக்கெட் வல்லுநர்களுமே சமூக வலைதளங்கள்ல அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.